ஹாய் காய்ஸ், நிறைய பேர் தக்காளி சாதம் செஞ்சாலே பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் போட்டு செய்வாங்க. ஒரு ப்ராப்பரான தக்காளி சாதம் தக்காளி ஃப்ளேவரில் மட்டுமே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 3 துண்டாக நறுக்கி வச்சுருக்க 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 4 நல்ல பழுத்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த மாதிரி தக்காளி தொக்கு பதம் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒயிட் ரைஸ் போட்டு கிண்டி வச்சா தக்காளி சாதம் ரெடி.